ஹலோ வணக்கங்க. நான் அந்த புடலங்காய் இருக்குல்ல, அந்த புடலங்காய்க்குள்ளே இருக்கிற விதைய சட்னி செய்ய போகிறேன். அதுக்கு அந்த விதையை எடுத்து வச்சுக்கோங்க. கழுகணுன்னு அவசியம் இல்லை, ஏன்னா உள்ளேருந்து தானே எடுக்கிறோம். ஆனால் அதை எடுத்து வச்சுக்கோங்க. தேங்காய் துருவி வச்சுக்கோங்க. புளி கொஞ்சம் வச்சுக்கோங்க. கடலைப்பருப்பு உளுந்தம் பருப்பு கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. வத்தல் உங்களுக்கு தேவையான காரம் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. பூண்டு கொஞ்சம் வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வச்சு நல்லா வறுங்க. இது ரொம்ப நல்லதுங்க. அந்த விதை உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் வேஸ்ட் பண்ணாமல் அரைச்சி சாப்பிடுங்க. வடை சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெயை ஊற்றுங்க. 2 ஸ்பூன் ஊற்றுங்க. ஊற்றிட்டு முதல்ல அந்த விதையை போட்டு நல்லா வதக்குங்க. போடுங்க. வதக்கிட்டு வத்தல் போடுங்க. கடலைப்பருப்பு போடுங்க. தேங்காய் போடுங்க. எல்லாத்தையும் போட்டு வதக்குங்க. நல்லா சுருளாக வதக்கிடுங்க. சுருளாக வதக்கிட்டு இறக்கி வச்சு ஆற வைங்க. பார்த்திங்களா, உப்பு போட்டுங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. எனக்கு அளந்து போட்டு பழக்கம் இல்லை. இப்போ வீடியோக்காக நான் சொல்கிறேன். இந்த சட்னி அரைச்சிட்டேன் பாருங்கள். ஜாரில் போட்டு சட்னி அரைச்சாச்சு. கெட்டியாக அரைச்சிக்கோங்க. அவ்வளோ ருசியாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வேஸ்ட் பண்ணாதீங்க.